Hello friends, in the video Daniell cell definition, experimental setup, function of Daniell cell and how to write the cell reaction and how to write the cell representation. For Daniell cell definition, the cell which converts a chemical energy liberated during the redox reaction, copper 2 plus zinc gives zinc 2 plus copper to electrical energy and has an electrical potential equal to 1.1 volt when concentration of zinc 2 plus and copper 2 plus ion is unity. Such a device is called galvanic or voltaic cell. So in the redox reaction, chemical energy is converted into electrical energy. அதோட பொட்டன்ஷியல் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1.1 வோல்ட் ஈக்குவலா இருக்கு. ஆனா கண்டிஷன் இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ல இருக்கிற இந்த ஜிங்க் 2 பிளஸ் அண்ட் காப்பர் 2 பிளஸ் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் யூனிட்டியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டிவைஸை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கால்வானிக் ஆர் வோல்டாயிக் செல்னு சொல்றோம். First, two glass beakers எடுத்துப்போம். இப்போ இந்த two beakersலயும் equal concentration of electrolytic solution எடுத்துக்க போறோம். ஒரு beakerல zinc sulfate solutionும் இன்னொரு beakerல copper sulfate solutionும் எடுத்துக்க போறோம். ஆனா அதோட concentration same இருக்கணும். ஏன்னா அப்பதான் equal number of ions அந்த beakersல இருக்கும். Next, zinc rod zinc sulfate solutionலையும் காப்பர் ராட காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லையும் டிப் பண்ண போறோம். இந்த டூ எலக்ட்ரோட்ஸையும் எக்ஸ்டர்னலா ஒரு ஒயர்னால கனெக்ட் பண்ண போறோம் த்ரூ ஸ்விட்ச் அண்ட் வோல்ட்மீட்டர் ஸோ தட் அந்த சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும். இந்த டூ எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனே நம்ம ஒரு சால்ட் பிரிட்ஜ்னால கனெக்ட் பண்ண போறோம். சால்ட் பிரிட்ஜ் என்னன்னா ஒரு இன்வெர்டட் யூடியூப்ல அகரகர் சொல்யூஷனோட மிக்ஸ் பண்ண சோடியம் சல்ஃபேட் எலக்ட்ரோலைட் இங்க எடுத்துக்க போறோம். ஸோ தட் இது என்ன ஆகும்னா இந்த சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஆனோட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோடாவும் கேத்தோட் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோடாவும் இருக்கும். ஸ்விட்ச் ஆன் பண்ணி சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணோம். ஸோ கால்வானிக் செல்லில் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கால்வானிக் செல்லில் டூ கம்பார்ட்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம். ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட் அண்ட் கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட். ஆனோட்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஆனோட் இஸ் அன் எலக்ட்ரோட் வேர் ஆக்சிடேஷன் அக்கர். இங்கே ஆனோட் என்னவா யூஸ் பண்ணுறோம்னா ஜிங்க் ராட் யூஸ் பண்ணுறோம். ஜிங்க் ராட்ல இருக்கிற ஜிங்க் எலிமெண்ட் என்னவா டிசோசியேட் ஆகும்னா ஜிங்க் 2 பிளஸ் அண்ட் 2 எலக்ட்ரான்ஸை டிசோசியேட் ஆகும். அதாவது ஜிங்க் element is oxidized into zinc 2 plus and 2 electrons. நமக்கு oxidation என்னன்னு தெரியும். Oxidation is known as loss of electron. இங்க electron loss ஆயிருக்கு. So anodic compartmentல oxidation நடந்திருக்குன்னு சொல்றோம். Next, இந்த ரிலீஸ் ஆகிற இந்த 2 electronsும் எங்க மூவ் ஆகும்னா cathodic compartmentக்கு மூவ் ஆகும். What is cathode? Cathode is an electrode where reduction occurs. இங்க cathode என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா copper rod use பண்றோம். That copper rod is dipped in copper sulfate solution. Copper sulfate solution contains copper 2 plus and SO4 2 minus, that is sulfate ions. இதுல இருக்கிற copper 2 plus ions இந்த 2 electrons accept பண்ணிட்டு reduce ஆகும். Reduced to copper that is deposited on copper rod, that is cathode. ஸோ இந்த ரியாக்ஷனை நம்ம என்ன சொல்றோம்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ஆனோடிக் ஹாஃப் செல் ரியாக்ஷனையும் கேத்தோடிக் ஹாஃப் செல் ரியாக்ஷனையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணி நமக்கு ஓவரால் செல் ரியாக்ஷன் எடுக்க போறோம். ஸோ அதுக்காக ஆட் பண்றப்ப என்ன ஆகும்னா இந்த 2 எலக்ட்ரான்ஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ த ரிசல்டன்ட் redox reaction is copper 2 plus zinc gives zinc 2 plus copper. This is the overall cell reaction of galvanic cell or Daniell cell. இந்த ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ல அதாவது
anodic compartmentல இருக்கிற electrolytic solution 1 molecule of zinc sulfate, cathodic compartmentல 1 molecule of copper sulfate electrolyte எடுத்திருக்கேன். இந்த redox reaction complete ஆனதுக்கு அப்புறம் இங்க anodic compartmentல excess of zinc 2 plus ion produce ஆயிருக்கு. cathodic compartmentல only anion மட்டும்தான் இருக்கு. அப்போ இங்க ஒரு ions imbalance create ஆயிருக்கு. இந்த ions imbalance nullify பண்றதுக்கு தான் salt bridgeல இருக்கிற electrolyte யூஸ் ஆக போகுது. நம்ம இங்க சோடியம் சல்ஃபேட் எலக்ட்ரோலைட் எடுத்திருக்கோம். ஸோ இது என்ன ஆகும், டிசோசியேட் ஆகி எந்த அயான்ஸ் எங்க போகணுமோ அந்த ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரோட்க்கு மூவ் ஆகும். ஸோ சால்ட் பிரிட்ஜோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா டு மெயின்டைன் த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆஃப் த ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அது மட்டும் இல்லை, இந்த சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கும் நம்ம இந்த சோடியம் அந்த சால்ட் பிரிட்ஜ் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த சோடியம் சல்ஃபேட் அதாவது சால்ட் பிரிட்ஜ்ல இருக்கிற எலக்ட்ரோலைட் இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. இப்போ இந்த சோடியம் சல்ஃபேட் எப்படி டிசோசியேட் ஆகும்னா 2Na+ and SO4 2- டிசோசியேட் ஆகும். இது எப்போ டிசோசியேட் ஆகும், இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ல ஒரு இம்பேலன்ஸ் ப்ரொடியூஸ் ஆனால் மட்டும்தான் டிசோசியேட் ஆகும். எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் நியூட்ரலாக இருக்கிறப்போ இந்த சால்ட் பிரிட்ஜில் இருக்கிற எலக்ட்ரோலைட் டிசோசியேட் ஆகுது. ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு அப்புறம் இங்கே ஒரு இம்பேலன்ஸ் ஆஃப் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போது இந்த சோடியம் சல்ஃபேட் dissociator இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற anions moves to anodic compartment and cation moves to cathodic compartment. இப்போ anion zinc 2+ ஓட combined ஆகி zinc sulfate produce ஆகும். அதே மாதிரி cation, that is sodium ion combined with sulfate ion produced sodium sulfate. இந்த electrolytes redox reactionல involve ஆகாது. ஸோ இப்போ salt bridge ஓட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா to nullify the electrical neutrality of the ions after redox reaction. அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து இந்த சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. Next, how to write the representation of Daniell cell பார்க்க போறோம். இங்க 2 sides split up பண்ணிக்கோங்க. Right hand side, left hand side. Right hand sideல Daniell cell என்ன இருந்தது, copper rod is dipped in copper sulfate solution. So இந்த ரெண்டுத்துக்கும் in betweenல ஒரு line draw பண்ணிக்கோங்க. Next, left hand sideல zinc rod is dipped in zinc sulfate solution. இது ரெண்டுத்துக்கும் in betweenல ஒரு line draw பண்ணிக்கோங்க. நமக்கு Daniell cellல zinc sulfate solution and copper sulfate solution கனெக்ட் பண்ணுறதுக்கு சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதனால இங்கே zinc 2+க்கும் copper 2+க்கும் பிட்வீனில் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சால்ட் பிரிட்ஜோட ரெப்ரசன்டேஷன். இவ்வளோதான். இப்படி தான் எந்த செல் ரியாக்ஷன் கொடுத்தாலும் அதோட செல் ரெப்ரசன்டேஷனை இப்படி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்.